ஞானிதா, இன்னைக்கு என்ன தெரியுமா ஆச்சு? என்ன ஆச்சு ரம்யா? எனக்கும் அவளுக்கு பெரிய சண்டே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அவளை என்ன தெரியுமா பண்ணேன், நல்லா திட்டி விட்டு வந்துட்டேன் தெரியுமா. அவளங்கிறியே, எவ்வளோ நீ சொல்ற? அதான் ஞானிதா, அந்த பிரியா, அவளுக்கு எனக்கு பெரிய சண்டே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்டு கோமதி வக்காலத்து வாங்க வராங்கிறேன் இவளுக்கு. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ரம்யா, நீ ஒரு விஷயம் நோட் பண்ணியா? வக்காலத்து நீ சொன்னில, அதை நம்ம நார்மலாக லீகல் டர்மாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம நார்மலாக காமனாக நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட வக்காலத்துங்கிற டேர்முக்கான மீனிங் நம்ம பார்க்கலாமா? வக்காலத்து அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னன்னா, கிளைண்ட்டு சார்பாக அவங்களுடைய கவுன்சில் அவங்களே கோர்ட்டில் அப்பியர் ஆகி அவங்களுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறது. அதாவது அவங்களுக்காக பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதாகட்டும், அவங்களுக்காக கோர்ட்டில் ஏதாவது மணி டெபாசிட் பண்ணுறதாகட்டும், இல்லை அந்த மணியை எடுக்கணும் அப்படின்னா அதுவே கவுன்சிலே பண்ணலாம். அதை தாண்டி ஏதாவது இபி ஃபைல் பண்ணுறது, அதாவது எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கும் அட்வொகேட்டே அந்த விஷயத்தை பண்ணலாம். இதுவே ஒரு கேஸை வாபஸ் வாங்குறதும் அந்த கிளைண்ட்டு சார்பாக அட்வொகேட்டே பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வக்காலத்து அப்படிங்கிறதுல கிளைண்ட்டு சைன் போட்டு தருவாங்க. லேட்டரான் அட்வொகேட் அதை கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வக்காலத்துக்கான மீனிங். புரிஞ்சுதா ரம்யா? பாய், வரட்டா? கடைசி வரைக்கும் அந்த பிரியாவுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனைன்னு நீ கேட்கவே இல்லைல்ல.